கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் வாழ்த்துக்கள். இன்றைக்கு நானும் நீங்களும் வாழ்கிற இந்த பூமியில சாத்தான் தன்னுடைய அநேக தந்திர காரியங்களினாலே இந்த பூமியை தன் கையில எடுத்துக்கொண்டு அவனுடைய தந்திர செயல்னால நம்மளை துரத்தி கொண்டு ஒரு கெஜிக்கிற சிங்கத்தை போல நம்மளை விழுங்க அவன் வகை தேடி துரத்தி கொண்டு வருகிறான். ஆனால் நீங்களும் நானும் இந்த சாத்தானுடைய செயலிலிருந்து தப்பித்து கொள்ள கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய வேதத்தின் வசனத்தினாலே நம்மளை காத்துக்கொள்ளணுங்க. நம்ம ஆண்டவரை நோக்கி இந்த வசனத்தை வைத்து கொண்டு ஜெபிக்கும் பொழுது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கரம் இந்த சாத்தானுடைய அநேக தந்திர அம்புகளிலிருந்து நம்மளை பாதுகாக்கிறதுங்க. வேதத்துல வசனம் சொல்கிறது 1 பேதுரு 5:8 தெளிந்த புத்தியுள்ளவர்களாய் இருங்கள், ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றித் திரிகிறான். இந்த சுற்றி திரிந்து வருகிற சாத்தான் கிட்ட இருந்து நம்ம என்ன பண்ணோம்னா, வசனம் சொல்கிறது பிசாசுக்கு இடம் கொடாமல் இருங்கள். ஏன் அப்படின்னா, கடைசியாக என் சகோதரரை கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். நானும் நீங்களும் தைரியமா சொல்லலாங்க. என்ன அப்படின்னா, நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிவேன், நான் அவரிடத்தில் ஒப்பு கொடுத்ததை அவர் அந்நாள் வரைக்கும் காத்துக்கொள்ள வல்லவராயிருக்கிறார் என்று நிச்சயத்தும் இருக்கிறேன் என்று வசனம் சொல்கிறது. ஆண்டவர் நம்மளுக்கு ஒரு வாக்குறுதியை தரார். அது என்ன அப்படின்னா, பிள்ளைகளே, நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து அவர்களை வென்றீர்கள், ஏனென்றால் உலகத்தில் இருக்கிறவனை விட உங்களில் இருக்கிறவர் பெரியவர். நீங்க தைரியமா சொல்லலாங்க, உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். நீங்க ஒன்றுக்கும் கவலைப்படாதீங்க. ஏன் பார்த்தீங்கன்னா, உன் வழிகளில் எல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களை கட்டளையிடுவார். உன் பாதம் கல்லில் இடராத படிக்கு அவர்கள் உன்னை தங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள் என்று வசனம் சொல்கிறது. அது மட்டும் இல்லைங்க, எரேமியா 15:20 ஆண்டவர் சொல்கிறார், உன்னை இந்த ஜனத்துக்கு எதிரே அரணான வெண்கல அலங்கமாக்குவேன், அவர்கள் உனக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவார்கள், ஆனாலும் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள். உன்னை ரட்சிப்பதற்காகவும் உன்னை தப்புவிப்பதற்காகவும் நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். பிசாசு எப்பேற்பட்ட தந்திரமான செயலில் கொண்டு வந்தாலும் கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறாருங்க. தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், கர்த்தர் செய்ய நினைத்தது தடைப்படாது. இன்றைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிறார், நீ என் பார்வைக்கு அருமையானபடியினால் கனம் பெற்றாய், நானும் உன்னை சிநேகித்தேன். நீங்களும் நானும் எப்பொழுதும் இந்த வார்த்தையை சொல்லணுங்க. தேவன் என் வாழ்க்கையை தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறார். பிசாசு என்ன தந்திரத்தை கொண்டு வந்தாலும் நானும் நீங்களும் பயப்பட வேண்டாங்க. ஏன்னா நம்மை நேசிக்கிறவர் கர்த்தர். கர்த்தர் செய்ய நினைத்தது தடைப்படாது. God bless you.